ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா P2P ஆர்டர் மூலிமா எப்படி கிரிப்டோ கரன்சி இந்தியாவிலேருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு மெத்தட் பாப்புலரான மெத்தட்ஸ் இருக்குது கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பை பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா பினான்ஸ் மூலிமா பை பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா Wazirx. இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் தான் மேஜராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டுலேயுமே ஒரு கம்பேரிஷன், ஒரு ஸ்மால் கம்பேரிஷன் வச்சு பார்க்கலான்னு பண்ணேன். எதில் P2P வாங்கினா ரொம்ப சேஃப், எது அட்வான்டேஜ், எது ரொம்ப ஒரு ஒன்றுக்கு இன்னொன்று அட்வான்டேஜாக இருக்கும்ல, அது எது அப்படின்னு ஸ்மால் அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா P2P ஆர்டர்ஸ் இருக்குது Wazirxல. பட் P2P ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா செல்லரோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் பெய்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே ஒரே மெத்தடாலஜி தான். பட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் ஒரு பையர்கிட்ட வாங்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மணி சென்ட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் எல்லாருக்குமே யானைக்கும் மடிசு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரத்தில் சம்டைம்ஸ் மணி அதிகமாக அனுப்பிச்சிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1500 5000 அனுப்பிச்சிடுவீங்க, இல்லைனா 5000 1500 அனுப்புவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மியாக அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல, அவங்க உங்களுக்கு ரெக்வஸ்ட் அப்ரூவல் பண்ண மாட்டாங்க, அதாவது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க USDT. இன்கேஸ் அதிகமாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் அவங்கள போய் பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு ரிமைனிங் காசு வாங்க முடியாது. ஸோ ஒன்ஸ் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு, அதாவது நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு பணம் செலுத்திட்டீங்க, பணம் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களோட USDT ரிலீஸ் ஆயிரும். அதாவது 1500 உண்டானது USDT அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மிஸ்டேக்கை 5000 அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களோட பையரை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாது. பையரோட செல்லரோட வெறும் பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட மிஞ்சி இருக்கும். ஸோ அதை வச்சு பண்ண முடியாது. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை நம்ம பினான்ஸ் ஓவர் கம் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடில் போனீங்கன்னா P2Pன்றது பார்த்தீங்களா, P2Pயில் போனீங்கன்னா அதாவது நம்ம பையராக இருக்கீங்கன்னா செல்லருடைய மொத்த டீட்டெயில்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செல்லருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அவங்களோட நீங்கள் அவங்களோட சேட் பண்ணலாம். சேட் செக்ஷன் ஒரு செப்பரேட்டாகவே பார்த்தீங்கன்னா பினான்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு கிரேட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பேமெண்ட் அதிகமாக அனுப்பிச்சிட்டிங்க இல்லை கம்மியாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செல்லரோடையோ இல்லை பையரோடையோ அட்லீஸ்ட் அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ஏமாத்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு காண்டாக்ட் பண்ணுற ஒரு இது இருக்கும். பட் Wazirxல அது இருக்காது. அதே நீங்கள் எக்ஸ்ட்ரா சென்ட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு ரிட்டன்னாக உங்களுக்கு அதை அனுப்பணும்னு நினச்சா கூட உங்களால் Wazirxல பண்ண முடியாது. ஏன்னா உங்களால் ரிட்டன் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் பினான்ஸில் நீங்கள் அவங்களோட பேசலாம். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்குறது இந்தியாவில் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P2Pன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியா, அதாவது என் ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணி இந்தியா அப்படிங்கிற INR கரன்சி சூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படிங்கிறது, இப்போ 200 மட்டுமே வாங்குறேன்னா 200 அடித்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 200, அதாவது மினிமம் 200 பே பண்ணுறவங்களுக்கு அவங்களோட லிஸ்ட்டு வரும். ஸோ நமக்கு 200 வேண்டாம், நான் இப்போ ஒரு 2000 rupees வாங்குறேன்னு போடுறேன். ஓகேங்களா, சர்ச் பண்ணங்காட்டி பார்த்தீங்கன்னா 77.76 rupeesக்கு ஒரு USDT தராங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 96.60 கம்ப்ளீஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க பண்ண இத்தனை ஆர்டரில் 96% எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த அதாவது இந்த மாதிரியான ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கவங்க நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபைடு சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி அவங்களோட ரெப்புடேஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ரேட்டு கம்மியாகவே கொடுக்குறாரு. அதாவது இவரை கம்பேர் பண்ணுறப்போ இவர் ₹1 கம்மியாகவே கொடுக்குறாரு. ஸோ இவர்கிட்ட நம்ம ஒரு ₹2000 வாங்கிக்கலாம் பை USDT. அதாவது நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத 200 rupeesக்கு நான் வாங்குகிறேன். ஸோ எனக்கு 25 இவ்வளோ USDT எனக்கு கிடைக்கும். 30 நிமிஷத்துக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அவருக்கு பை USDT கொடுக்குறீங்க. 30 நிமிஷத்துக்குள்ளே பே பண்ணணும். ஓகேங்களா, இப்படி கொடுத்ததையும் என்ன வரும்னா உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகி அவருடைய
பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் யூபிஐலையும் பே பண்ணலாம், ஐஎம்பிஎஸ்லையும் பே பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோடய மொபைல் யூஸ் பண்ணி நான் வந்து பேமெண்ட்டை அவருக்கு மணி சென்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூபிஐயில் நான் சென்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து யூபிஐயில் இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபோனில் தான். ஸோ இட் வில் டேக் சம் டைம். பைட் உள்ள போங்க. ஓகே ஐ காட் இட். ஓகே ஐ காட் இட். யூபிஐ ஐடி காப்பி பண்ணிட்டேன். ஸோ 2000 rupees பே பண்ணோம். நான் இன்கேஸ் 20,000 பே பண்ணாலும் பண்ணிடுவேன். பட் அப்படி ஆகாது, ஏன்னா என் பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோலாம் இல்லை. கான்டாக்ட் யூபிஐ ஐடி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஐடி நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா யூபிஐ ஐடி காப்பி பண்ணிட்டு போய் அங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணுறப்பே வந்து ரெஜிஸ்டர்டு நேம்னு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா ரெஜிஸ்டர்டு நேம் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே கொடுத்துருக்க நேமும் இந்த நேமும் மேட்ச் ஆகிடும். ஸோ நான் 2000 rupees வரத ஐயோ 2000 rupees 1 2 3 ஓகே 2000 rupees ஓகே நான் பே பண்ணிட்டேன். இப்போது நான் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஆமாம் நான் பே பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர்டு இப்போ கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஹாய் ரஞ்சித், பே ப்ளீஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ டன் மை பேமெண்ட் ரிலீஸ் தி USDT. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா அவங்க என்னோடய பேருக்கு முதற்கொண்டு அவங்களுக்கு போயிடும். அதாவது இந்த மாதிரி ஒரு பையர் வந்து உங்கள்கிட்ட வாங்க போகிறாரு அப்படின்னுங்காட்டி ஸோ அவர் உடனே வந்து சக்ஸஸ்ஃபுல், அதாவது பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. என் பேர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் பே ஃபாஸ்ட் போட்டிருக்காரு. ஐ டன் மை பேமெண்ட் ரிலீஸ் தி USDTன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் எப்போ பேமெண்ட் வந்து அவங்க பேங்க்கில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க பேங்க் ஐடியில் போய் அவங்களுக்கு வந்து நிஜமாலுமே ஃபண்ட் வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஏன்னா யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் இவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு. அதே மாதிரி நமக்கு டைம் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து நம்மளுடைய ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இங்கே அப்பீல்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதாவது அப்பீல் இதை சும்மாவே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே இவங்களோட காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க ஒன்றா ரிப்ளை பண்ணுவாங்க, ஆமாம் எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு, இல்லைனா எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் வரலன்னு சொன்ன பட்சத்தில் நீங்கள் வந்து அப்பீல் கொடுத்து உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ பார்ப்போம். கனிஷ்கா சர்மா, இது மேம் போல. ஓகே, அதே வந்து நீங்கள் இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து $77.76 வந்து வாங்கியிருக்கேன். அதே வந்து இங்கே வந்து ரேட் கம்மியாகவே கிடைக்குது. பட் இங்கே வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அன்சேஃபாக ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்களோட காண்டாக்டும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துட்டு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு உடனே அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு நார்மலாக கால் பண்ணி இந்த மாதிரி இங்கிலீஷில் நான் உங்களுக்கு வந்து வேசரெக்ஸில் பினான்ஸில் பே பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னும் எனக்கு சென்ட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல குட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏதோ வந்து P2P ஆர்டர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களே முடிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து சீப்பாக கிடைக்குது. பட் இதில் வந்து பேமெண்ட் டிலே ஆச்சுனாவோ நம்ம வந்து யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம Wazirxோட சப்போர்ட் டீம் தான் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணோம். பட் நம்ம என்ன தான் அவங்கள புஷ் பண்ணாலும் அவங்களால முடிஞ்சது தானே செய்வாங்க. ஸோ நமக்கு பே ஃபாஸ்ட் அனுப்பிச்சது, ஆனால் இது இன்னும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது பிக் மார்க்கெட் கேப், அதாவது கிரிப்டோ கரன்சியோட ஒரு பிக் மார்க்கெட் கேப்னே சொல்லலாம் இதை. நான் உங்களுக்கு இதை தனியாகவே காட்டுறேன். சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும், பையுக்கும் செல்லுக்கும். ஓகே, நல்ல வேலை. அதுக்குலாம் நம்ம பேமெண்ட்டை இங்கே பார்த்தீங்களா, பேமெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம இந்தியாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி லெஸ் தென் 5 minutes தான். ஓகேங்களா, நான் இந்த வீடியோ வந்து ஒரு துளி கூட கட் பண்ணல, எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே தான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் 5 minutesல வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கிட்டேன். 2000 rupees இருந்துச்சு. அதை வந்து டெதரான ஒரு டெதர் $25 ஒருத்தான டெதர் கிரிப்டோ கரன்சி வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோயஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி அதை அப்படியே வந்து வேசரெக்ஸில் சென்ட் பண்ணி இங்கே ஹையஸ்ட் ரேட்டுக்கு வந்து பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் அதுக்கு வந்து ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். We have to look deep into it for that type of profit. And I think இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.